ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்ட் வைஸாக போட்டு இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுதான் வந்து இதோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா கேமெட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகாமல், ஃப்யூஷன் ஆகாமல், ஜைகோட் எம்ப்ரியோலாம் வந்து ஃபார்ம் ஆகாமல் நடந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து டெவலப் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. கொனிடியா, பட்டிங், அப்புறம் ஃப்ராக்மெண்டேஷன்லாம் நடந்து ரீப்ரொடியூஸ் ஆகிறது. ஃபார்மேஷன் ஆஃப் கொனிடியானா இந்த ஆஸ்பெர்ஜிலஸ், பென்சிலியம் இதெல்லாம் வந்து ஒரு ஃபங்கை. இந்த ஃபங்கை வந்து ஹேப்ளாய்டாக தான் இருக்கும். ஹேப்ளாய்டுனா என்னன்னா அது வந்து குரோமோசோம் நம்பர் 2n, 2n, n இது வந்து டிப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹேப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹேப்ளாய்டுங்கிறது வந்து என்னங்கிறது வந்து குரோமோசோம் நம்பர். இது வந்து n ஃபார்மில் தான் இருக்கும். இதில் வந்து மைட்டோசிஸ் நடந்து வந்து கொனிடியா ஃபார்ம் ஆகும். இந்த கொனிடியா வந்து தனியாக போய் ஒரு ஆஸ்பெர்ஜிலஸோ பென்சிலியமாவோ வந்து வளர்ந்துடும், டெவலப் ஆகிடும். பட்டிங்க்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா. பட்டிங்னா வந்து இப்போ ஒரு ஈஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இங்கே சைடில் ஒரு பட்டு மாதிரி ஃபார்ம் ஆகி இது வந்து தனியாக போய் ஒரு ஈஸ்டாக வளர்ந்துடும். அதே மாதிரி தான் ஹைட்ராக்கும். ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன? ஸ்பைரோகைராங்கிறது ஒரு ஆல்கே, அதாவது பிளான்ட் கிங்டமில் வரும், படிச்சிருப்பீங்க. அது வந்து இப்படி ஃப்ராக்மெண்ட்டாக கட் ஆகி இது போய் தனி ஒரு ஸ்பைரோகைராவாக ரீப்ரொடியூஸ் ஆயிரும். அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெம்மைங்கிறது வந்து ஒரு ஸ்போர் தான். இது வந்து மச்சண்டியாவில் நடக்குது. இது வந்து ஒரு ப்ரையோஃபைட். இதுவும் ஒரு ஸ்போர் மாதிரி தான். ஸ்போருங்கிறது வந்து ஹேப்ளாய்ட் ஃபார்மில் இருக்கும். அதுவும் வந்து தனியாக போய் ஒரு தனி பிளான்ட்டாக வளர்ந்துடும். இந்த ஸ்போருக்கும் கொனிடியாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த ஸ்போர் வந்து ஒரு பேக் மாதிரி அது ஒரு லேயர் மாதிரி ரவுண்டாக வெளியே ஒன்று இருக்கும். ஆனால் அந்த கொனிடியா வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு ப்ரொடக்ஷன் லேயருமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். அதுதான் கொனிடியாவுக்கும் ஸ்போருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ரீஜெனரேஷன்னா இப்போ பிளனேரியாவுங்கிறது அனிமல் கிங்டமில் இருக்கும். பிளனேரியா அது வந்து இங்கே ஒரு பீஸ் கட்டாகி விழுந்துருச்சுன்னா இந்த பீஸ் அங்கேயே வந்து வளர்ந்துடும். அதுதான் வந்து ரீஜெனரேஷன். அப்புறம் பைனரி ஃபிஷன் வந்து பாக்டீரியாவில் நடக்குது. ஃபிஷன்னா இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது, அது ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம் இது வந்து ரெண்டாக மாறி தனியாக பிரிஞ்சு போயிடும். இதுதான் வந்து பைனரி ஃபிஷன். இப்போ அதில் குளோன்ஸ்னால் என்னென்னா, இப்போ இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் நடந்து ஒரு இண்டிவிஜுவல் யங் ஒன் ஃபார்ம் ஆச்சா, அது வந்து மார்ஃபாலஜிக்கல் பார்க்குறதுக்கு வெளிப்படையாக பார்க்குறதுக்கும் ஜெனட்டிக்கலாகவும் வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். ஜெனட்டிக்கலினா இப்போ இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அதே ஃபங்க்ஷன் பண்ணும். இப்போ இதுக்கு என்னா என் குரோமோசோம்ஸ்னால் அதுக்கும் என் குரோமோசோம்ஸ் தான். அதுதான் வந்து ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல்னு சொல்லுவாங்க. குளோன்ஸ்னு அந்த யங் ஒன்லாம் குளோன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்க்கலாம். இதில் வந்து நேச்சுரல் மெத்தட், ஆர்டிஃபிஷியல் மெத்தட்னு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ், ஸ்டெம்ஸ், லீஃப்லலாம் நடக்குது. ரூட்ஸில் எப்படி வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா, அதுலேயும் பட் ஃபார்மேஷன் இருக்கும். அந்த பட்டு வந்து தனியாக போய் இன்னொரு பிளான்ட்டாக வளர்ந்துடும். அதே மாதிரி தான் ஸ்டெம்லேயும் பட் ஃபார்ம் ஆகும், லீஃப்லேயும் வந்து பட்ஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்து ஒன்றா பார்க்கலாம். அப்புறம் வந்து இங்கே டயோஸ்போர்ஸும் ரீப்ரொடக்டிவ் ப்ரொபக்யூல்ஸ்னு ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு எபிலிட்டி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சீடு, ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஸ்போர்ஸ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்போர்ஸ்க்கெலாம் வந்து எபிலிட்டி இருக்குது ஒரு நியூ பிளான்ட்டாக வளர்கிறதுக்கு. அதை தான் வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் ப்ரொபக்யூல்ஸ் ஆர் டயோஸ்போர்ஸ்னு சொல்லுவோம். அதான் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்னு இது சொல்லலாம். சீடு தனியாக போட்டோம்னா அது வளர்ந்துருமா, ஒரு எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ், அதுதான்.
அடுத்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்ஸ்னால் இது வந்து அட்வென்ச்சர்ஸ் பர்ட்ஸ்னால இது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அட்வென்ச்சர்ஸ் பர்ட்ஸ்னால் இப்போ பொதுவாக பர்ட்ஸ்னால் எங்கே வந்து ஃபார்ம் ஆகும்? இப்போ இங்கே ஒரு ஸ்டெம் இருக்குன்னா இங்கே நோடு இருக்கும், இங்கே ஒரு நோடு இருக்கும், அப்படியே லைனாக ஸ்டெம் ஃபுல்லாக நோட்ஸ் இருக்கும். இங்கே நோட்ஸில் வந்து பட்டு ஃபார்ம் ஆதான் அது வந்து ஒரிஜினல் பட்டுன்னு சொல்லுவோம். இங்கே நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் வந்து நடுவில் இருக்கிற இதை வந்து இன்டர் நோடுன்னு சொல்லுவோம். இந்த பட்டு வந்து ஒரிஜினல் பட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஸ்டெம்மில் வந்து அந்த நோட்லேருந்து பட்டு ஃபார்ம் ஆகாமல் வேற ஒரு பிளேஸ்லேருந்து பட்டு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து அட்வென்ச்சர்ஸ் பட்டுன்னு சொல்லுவோம். அந்த அட்வென்ச்சர்ஸ் பட் மூலிமா தான் வந்து இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்ஸ், ஸ்டெம்ஸ், அப்புறம் வந்து லீஃப்லலாம் நடக்குது. அப்புறம் ரூட்ஸ் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக மாடிஃபை ஆகிருதுக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்மோயா பட்டாட்டஸ்ங்கிறது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. அப்புறம் வந்து பட்டு மூலயமா வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொன்னேன்னா அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து முரையா, டல்பெஜியா, மிலிங்டோனியா இதெல்லாம் எக்ஸாம்பிள். அப்புறம் டாலியாங்கிற செடியில் இருக்கிற ரூட்டில் வந்து இலுமின்ங்கிற ஒரு மெட்டீரியல் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம்னா இது வந்து ரன்னர், ஸ்டோலன், ஆஃப்செட், சக்கர்னு இருக்குது. இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் ஸ்டெம் வந்து இதில் வந்து பட்டு வந்து ஒரிஜினல் பட் தான், ஏன்னா ஸ்டெம்மில் தானே ஃபார்ம் ஆகுது. இது வந்து அட்வென்ச்சர்ஸ் பட்டுன்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த லீஃபில் வந்து ஃபார்ம் ஆகிறது அட்வென்ச்சர்ஸ் பட், இந்த ஸ்டெம்மில் ஃபார்ம் ஆகிறது வந்து ஒரிஜினல் பட் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரைசோம் சொல்லலாம். அந்த ரைசோம்ங்கிறது ஒரு வெரைட்டி. அதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து முசா பெரட்டிசிகா, ஜிஞ்சிபர், அஃப்சினேல். அப்புறம் கோம்ங்கிறது ஒரு வெரைட்டி. அதில் என்னென்னா அமார்ஃபலஸும் கொலகேஷியாவும் இருக்குது. டியூபர்னால் இந்த கிழங்கு வகைகள். அதில் வந்து சொலனம், டியூபர்சம், உருளைக்கிழங்கு. இதெல்லாம் ஸ்டெம் மாடிஃபிகேஷன், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்டெம் மாடிஃபை ஆகிருக்கு. அப்புறம் வந்து ரன்னர், ஸ்டோலன், ஆப்செட், சக்கர்னால் என்னென்னு பார்க்கலாம். ரன்னர்னால் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிராஸ் சொல்லலாம். இப்போ இங்கே ஒரு கிராஸ் வந்து இருக்குதுன்னா இது வந்து காஞ்சு விழுந்துருச்சுன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு கிராஸ் வந்து வளரும். இதுதான் ரன்னருக்கு எக்ஸாம்பிள். ஸ்டோலனுக்கு வந்து ஜாஸ்மின் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர் செடி வளருதுன்னா அதோட ஸ்டெம் வந்து இந்த தரையை தொட்டு வந்துச்சுன்னா இங்கே ஒரு ஜாஸ்மின் செடி வளரும். அதுதான் ஸ்டோலனுக்கு எக்ஸாம்பிள். ஆஃப்செட்க்கு வந்து பிஸ்டியா சொல்லலாம். அது வாட்டரில் இருக்கிறது அந்த செடி. ஆஃப்செட்னால் இப்படி கொத்தாக இருக்கும். இங்கே வந்து பேஸ் ஆஃப் தி ஸ்டெம். இது வந்து அதுக்கு பக்கத்துலேயே இது அதோட யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து வாட்டர். அதுக்கு பக்கத்துலேயே வந்து அதோட யங் ஒன்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து சக்கர்னால் அதுக்கு வந்து பனானா ட்ரீ எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இங்கே வந்து ஒரு பனானா ட்ரீ இருக்குதுன்னா அது இதோட ஸ்டெம் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மண்ணுக்கடியில் போய் ஹாரிசாண்டலாக போய் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பனானா ட்ரீ வந்துடும். அதுதான் வந்து சக்கருக்கு எக்ஸாம்பிள். அடுத்து வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் லீவ்ஸ் பார்க்கலாம். இதுலேயும் பட் ஃபார்மேஷனில் தான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஆனால் இதில் வந்து எப்பிஃபலஸ் பட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது என்ன எப்பிஃபலஸ் பட்ஸ்னால், இப்போ வந்து லீவ்ஸ் இப்படி இருக்குதுன்னா இங்கே இதுதான் நாட்ச்னு சொல்லுவோம். இந்த நாட்சில் வந்து பட் ஃபார்ம் ஆகும். இப்படி பட் ஃபார்ம் ஆச்சுன்னா இதுதான் எப்பிஃபலஸ் பட்ஸ். இந்த பட் வந்து தனியாக போய் இது ஒரு தனியாக பிளான்ட் வளர்ந்துடும். இதே மாதிரி இந்த பிளான்ட் என்ன வெரைட்டியோ அந்த வெரைட்டியும் இங்கே தனியாக பிளான்ட் வளர்ந்துடும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஃபைலம் சொல்லலாம். அப்புறம் ஃபாலியேஜ் லீவ்ஸ்னால் என்னென்னா நீளமாக இருக்கும். அரளி செடி இருக்குதுல்ல, அந்த செடியோட லீவ்ஸ் வந்து இப்படி தான் நீளமாக இருக்கும். அதோட டிப்பில் வந்து பட் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிறது தான் எப்பிஃபலஸ் பட்ஸ் வந்து டிப்பில் ஃபார்ம் ஆகும். ஃபாலியேஜ் லீவ்ஸ்.
அந்த டிப்பில் ஃபார்ம் ஆகிற பட் வந்து தனியாக போய் ஒரு ஃப்ளவர் செடியாக வந்து வளர்ந்துடும். இதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து சிசிலியா, பெகோனியா இதெல்லாமே சொல்லலாம். அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் பார்த்துட்டோம்னா, ஒன்லி ஒன் பேரண்ட் வந்து இருந்தாலே போதும். ஏன்னா அந்த பட் மூலியமாக தானே ஃபார்ம் ஆகுது. பட்டு அப்புறம் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் இதுக்கெலாம் சிங்கிள் பேரண்ட்டே போதும்ல. அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் வந்து ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், அதோட நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுதா, நியூ இண்டிவிஜுவல்ஸ் நியூ யங் ஒன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறது வந்து ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கும். அது எப்படி இருக்குதோ பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து நியூ இண்டிவிஜுவல்ஸும் இருக்கும். அடுத்தது வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஹார்வெஸ்டிங் இன் ஹார்டிகல்ச்சர். இந்த தோட்டத்தில் வந்து இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து நிறைய யூஸ் ஆகுது. நிறைய அமௌண்ட்டு ஆஃப் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த உருளைக்கிழங்குலலாம் அந்த பட் ஃபார்ம் ஆகுதா, அதை வந்து தானாக உதிர்ந்து பக்கத்துலேயே வந்து இன்னொரு செடி வளர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து லாபம் தானே. அடுத்ததில் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு என்னென்னு பார்த்துட்டோம்னா, இதில் வந்து ஜெனட்டிக் வேரியேஷனே நடக்கலை. இது வந்து இதான் பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்குது. இந்த கேமெட்ஸ்லாம் ஃப்யூஸ் ஆனால் தான் வந்து ஒரு வேரியேஷன் வரும் குரோமோசோம்ஸில். அப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏதாச்சும் ஒன்று மாறும். ஆனால் இதில் வந்து ஒன்றுமே மாறாமல் அப்படியே பேரண்ட் மாதிரியே இருக்குது. அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆர்டிஃபிஷியல் மெத்தட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.